இந்த மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும் சீக்கிரமாய் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 18:20 சீக்கிரம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்க என்ன செய்வேன்? நல்லா கவனிக்கணும். முதலாவது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடுகிறார்கள் அங்கே இருப்பேன். இப்பொழுது மத்தேயு 10:20 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம். நல்லா கவனிக்கணும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? நாங்க அங்க வந்தோம், ஏதோ ஒரு எடுத்தோம், வார்த்தையை கொண்டு வந்தோம், அப்படி அல்ல. இந்த திருவிருந்து பந்தியில ஆண்டவர் 2 பேர் 3 பேருடைய இடத்துல நிற்கிறார், அவர் இடத்துல பேசுகிறார். ஆமென். என்ன ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற இந்த வேத தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகிற தேவ செய்தி ஆராதனை எல்லாம் யூடியூப்ல நமக்கு அங்க போடப்பட்டிருக்கிறது. அதுல ரிவைவல் ஃபயர் ஜியோன் மினிஸ்ட்ரின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணிருக்கலாம்னா நீங்க தேவ செய்தியை வீட்டில் இருக்கும்போது நல்லா ஆராய்ந்து ஆமென் நீங்க வந்து கேட்கலாம். ஆமென். லைவ் போட்டுன்னா அதை பாட்டியாச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 வாரமாய் நம்ம 2 மாதம் பார்த்தோம். திருவிருந்து என்பது கர்த்தருடைய பந்தி. அது முதலாவதாக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் சொல்லி பார்த்தோம். அடுத்த மாதம் பார்த்தோம் திருவிருந்து கர்த்தருடைய பந்தி. அது பஸ்கா பலியிடும் ரத்தம் என்று பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருவிருந்து கர்த்தருடைய பந்தியிலே இந்த 3வது ஒரு தலைப்பாய் நமக்கு கொடுக்கிறார். இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. திருவிருந்து என்றால் என்ன சொல்லுங்க? இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்துக்கொள்ளுவோம். யாத்ராகும் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் ஆண்டவர் இரட்சகர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆராதனையும் அன்பு கரத்திலே அர்ப்பணிச்சிருக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு ஆண்டவரே பயபக்தியோடு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்படாமல் இருப்பாரானால், ரத்தம் சிந்தாமல் இருப்பாரானால், என் பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை நீ கொடுத்திருக்க முடியாது என்று நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த கர்த்தருடைய பந்திலே உம்மை நாங்கள் அழைத்திருக்கிறோம். நீர் இங்க வந்து அமர்ந்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல தங்கி இருக்கிறது. உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ள இந்த ஆலயத்தை கர்த்தர் உம்முடைய மகிமையினாலே நிரப்பி கொண்டிருக்கிறது. என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்பொழுதே அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு இப்பொழுது ஒரு சுத்திகரிப்பை என் தேவன் தருகிறாங்க. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிற ரத்தத்தை பானம் பண்ணுகிற மனுஷன்
பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு எங்களை இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம். சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளைகள் கடந்த மாதம் எடுக்கப்பட்ட இந்த திருவிருந்து பந்தியிலே செய்யப்பட்ட எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும், பொய்கள் இருந்தாலும், களவுகள் இருந்தாலும், குற்றங்கள், குறைகள், சண்டைகள், வேதனைகள், பேச்சுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவர் உங்க அன்பு கருத்து அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒரு விசை தயவாய் இறங்கி ஆண்டவர் எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை குற்றங்களாம் கர்த்தர் மன்னிப்பீராக. உங்களுடைய பரிசுத்த இந்த திருவிருந்து பந்தியை எங்களுக்கு நீர் பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு இதை நீர் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் நீர் பேசுவீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க. தேவ உணர்வு இல்லாதபடி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த திருவிருந்து பந்தியிலே ஒருவேளை வேலைக்கு போயிருக்கலாம், தூங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஊர் பிரயாணத்துக்கு போயிருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த தேவ உணர்வை தந்து அழைத்து கொண்டு வருவதாக. மீதான நேரத்தை எடுத்து பயன்படுத்தோம் ஆண்டவர். நீர் பேசுவீராக. நாங்கள் அனைவரும் கேட்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெருக, நான் சிறுக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஒருத்த சத்தமாய் அல்லேலூயா உச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லமா 3 முறை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் மோசேயோடு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் சீக்கிரம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவச்சனமே, 430 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படாத பாடுகளை பட்டுக் கொண்டிருந்தார்கள். கடும் வேதனைகளை அனுபவித்திருந்தார்கள். எங்களை யார் இந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு போக முடியும்? யார் எங்கள் அடிமைத்தனத்தை மாற்றுவார்கள்? எங்கள் சாப கட்டு எப்பொழுது உடையும் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அதற்காக ஆண்டவர் ஒரு மோசேயை தெரிந்து கொண்டார். ஒரு மோசேயை அனுப்பினார். அவர்கள் அனுப்பினது மாத்திரமல்ல, அந்த மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. நல்லா கவனிக்கணும். இந்த உடன்படிக்கை எப்படி? இது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உடன்படிக்கை செய்தார் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை செய்தார் இல்லையா? பிதாவாகிய தேவன் யெகோவா என்னும் நாமம் உடையவர் எப்படி ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார்? 10 கட்டளை நியாய பிரமாணத்தின் நிமித்தம் பழைய உடன்படிக்கை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற புது உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கும்படியாக கேட்கலாம். மன்னிக்கணும், 20. லூக்கா 22:20 வாசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற, நல்லா கவனிக்கணும், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கரங்களை தட்டி நல்ல உற்சாகம் உள்ளவர்கள், ஆவியில உள்ளவர்கள், அனல் உள்ளவர்கள் கரங்களை தட்டி இந்த காலங்களில் ஆண்டவர் எனக்கு சிந்தப்பட்ட ரத்தம் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது விசுவாசிக்கிறார்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கட்டளைகள் எல்லாம் அது நியாய பிரமாணத்தின்படி உடன்படிக்கை. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு காலம் வரும் பொழுது தேவகுமாரனாய் இருக்கிறவர், இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறவர், உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக
கல்வாரி சிலுவை மரத்தை சுமந்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு அந்த திருவிருந்தை கொடுக்கும் பொழுது, தம்முடைய சரீரமாய் தம்முடைய ரத்தமாய் இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் வாசிக்கலாம். 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, இந்த பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. என்ன பாத்திரம் சொல்லுங்க? நம்முடைய சரீரம். கரெக்ட்டா சொல்றீங்க. நல்லா கரெக்ட்டா தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. பாத்திரம் என்பது அது ஒரு ஆத்துமாவை குறிக்கும். இந்த சினிமாலாம் நீங்க பாத்தீங்கன்னா கதாபாத்திரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன கதாபாத்திரம்? நாடகம் நடிக்கிறவங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்மா ஆவி சரீரத்தினால் என்ன சொல்லுகிறார்? இந்த பாத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற. ஆமென். இன்னைக்கு நீயும் நானும் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் உள்ள காலம் மனசாட்சியின் காலமாக இருந்தது. மோசேயின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் பார்க்கிற இந்த காலம்தான் கிருபையின் காலம். கிருபை என்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நீயும் நானும் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவர். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு பிள்ளைகளாய், அவர் நமக்கு தகப்பனாய் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையை நீ முறித்து போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த உடன்படிக்கையை செய்யக்கூடாது, முறித்து போகக்கூடாது. உடன்படிக்கை என்பது தேவன் நம்மிடத்தில் வைக்கிற ஒரு பரிசுத்த ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை நாம் ஒரு நாளும் உடைத்து போடக்கூடாது. இந்த உடன்படிக்கையை உடைக்க ஒரே ஒரு நபரால முடியும். யார் என்று சொன்னால் சாத்தான். அவன் தான் இந்த உலகத்தில் நமக்கு இச்சைகளை கொண்டு வருகிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பண ஆசை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை, வேசித்தன பாவங்கள், களவுகள், பொய்கள், கொலைகள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களோட வைத்திருக்கிற உடன்படிக்கையை முறித்து, அன்றைக்கு எப்படி ஆதாம் ஏவாள் ஆண்டவர் ஏதன் தோட்டத்தில் வைத்திருந்தாரோ அந்த உடன்படிக்கையை முறித்து ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்திவிட சத்துரு காரணமாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுகிறானால் உங்களை சபையை விட்டு துரத்தவும் ஆண்டவருடைய நித்திய ஜீவன் வைத்திருக்கிற ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. என்னன்றாரு? மனுஷன். என்ன பேர் அவருக்கு? மனுஷன். இந்த அம்மாக்கு என்ன பேர்? யாவாள்? மனுஷி. அதுக்கப்புறம் தான் ஆதாம். இப்ப இந்த முந்தின ஆதாம் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற ஏதன் தோட்டத்திலே அவர் தம்மோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை மீறின் பாவம் வந்து கீழ்ப்படியாதபடி இருந்தபடினால எங்க துரத்தி விட்டாரு? ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது நல்லா கவனிக்கணும், தேவதூதரை நம்பினார். யார் நம்பினார் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு லூசிபர் தெரியும்? எத்தனை பேர் லூசிபர் தேவதூதன் தெரியும்? காபிரியல் தேவதூதர்கள், மிகாவேல் தேவதூதர்கள், நிறைய பேர் உண்டு. லூசிபர் என்கிற ஒரு தேவதூதன் தேவதூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் வைத்து அவர் தான் பரலோகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது அப்படிப்பட்ட மகிமை உள்ள ஒரு ஆராதனை செய்வார். இங்க இருக்கிற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? நம்ம சபையில பேட் இருக்குது, மியூசிக் இருக்குது, அதை வாசிக்கிறதுக்கே பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஒரு பொறுப்பு இல்லை. என்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு இசையை கொடுத்திருக்கிறார். நான் இசை அமைச்சேன்னா எப்படி இருக்கும்? இந்த இசையை நீ வாசிக்க முடியுமா? நீ வாசிக்க முடியுமா? யாருமே வாசிக்க முடியாது. எனக்கு தான் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணம் இருக்கிறா
அந்த எண்ணம் இருக்குதா? ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன தாளந்துகளை கொடுத்தாரோ அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன செஞ்சுட்டான்? ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணான் சொல்லுங்க? மண்ணுல என்ன பண்ணான்? புதைச்சி வச்சிட்டான். ஆனால் 5 தாளந்துகள் என்ன பண்ணான்? 10 தாளந்துகள் ஆயிப்பார். தாளந்துகள் என்பது இன்னைக்கு அநேக மனுஷன் பணத்தை தான் பெருக்கிறார். 5 10 ஆக்குறது, 10 100 ஆக்குறது. பரலோக தாளந்துகளை ஆண்டவருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள, அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்த முதலாவது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் லூசிபரை நம்பினார். லூசிபரை நம்பிதான், அந்த தூதனை நம்பிதான் பரலோகத்தை ஒப்பு கொடுத்தான். பரலோகத்தையே அவன் கையில கொடுத்திருந்தான். அப்பா நீதான் ஆராதனை பண்ணணும், நீதான் தூதர்களை ஒழுங்குபடுத்தணும். துரோகம் பண்ணாரா? லூசிபர் என்ன பண்ணார்? என்ன பண்ணார் சொல்லுங்க? எல்லாம் வீட்டுல போய் படிங்க. லூசிபரை குறித்து போட்டிருக்க ஏசாயா 14 எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் வீட்டுல படிச்சுப்பாங்க. அந்த லூசிபர் தூதர்கள் பெருமை கொண்டார். நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைப்பேன். அவன் உள்ளத்தில் பெருமைப்பட்டவனாய் காணப்பட்டபடியினால் ஆண்டவர் அதை அறிந்து அவனை மேல நிலை தந்தாரு. நம்பிக்கை துரோகம் யார் பண்ணது? தூதன் பண்ணிட்டான். இப்போ பார்த்தாரு, இனி தூதனை நம்பி ஒரு போதனை, நான் ஒரு மனுஷனை உண்டாக்க போகிறேன், அவன் மேல் நம்பிக்கை வைக்க போகிறேன் சொல்லிதான் ஆதாமை உண்டாக்கி அங்க ஏதேன் தோட்டத்துல வைத்து அவன்கிட்ட எல்லா கனிகளையும் ஒப்பு கொடுத்தான். என்ன கனிகளை கொடுத்தான்? எல்லா கனிகள் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் மட்டுமல்ல, எல்லா கனிகள் இருந்தது. ஆனால் அதே இடத்துல இன்னொரு கனிகள் இருந்தது. யாரா சொல்ல முடியுமா? இன்னொரு கனி நன்மை தீமைத்தக்காரிய கனி இருந்தது. இன்னும் மற்ற எல்லா கனிகள் இருந்தது. ஜீவ விருட்சத்தின் கனி. கரணை தட்டி கத்தரை மையப்படுத்த நல்லா உள்ளத்தில் சொன்ன பிள்ளைகள். ஜீவ விருட்சத்தின் கனி அந்த ஏதேன் தோட்டத்திலே நடுவில் வைத்தார். அதுக்கு தான் சொல்றார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடுவார்கள் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நடுவில் இருந்த கனிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அவர்தான் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆனா என்ன செய்யல அவங்க? ஆண்டவர் நடுவுல இருக்கிறாரு, ஒரு பயந்துதான் பிசாசுக்கு தான் கீழ்ப்படிஞ்சாங்க. லூசிபரை தூதனை நம்பினாரு, அவனும் துரோகம் செஞ்சான். ஆதாமன் நம்பினாரு, ஆதாமும் யாருக்கு கீழ்ப்படிஞ்சான்? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு அவனும் துரோகம் பண்ணியாச்சு. இனி நான் யாரை நம்ப முடியும்னு சொல்லிதான் பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? அவர் மனுஷகுமாரனாய் மனுஷ சாயலாய் பிள்ளைகளை போல மாம்சமும் ரத்தம் உடையவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். கரங்களை தட்டி அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கையை நீயும் நானும் மீறக்கூடாது. சத்தியத்தை நல்லா கவனிங்க. இந்த வருஷத்துல 7 மாதம் 6 மாதம் வரைக்கும் நான் ஒரு திருவிருந்து மிஸ் பண்ணல. 6 திருவிருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல கையை வைத்திருக்கேன். வந்தவங்க மாட்டோம், வரவங்க விட்டணும். ஒரு சில கைதான். அப்போ மற்றவங்க கை. அன்னைக்கு தான் திருவிருந்துக்கு தான் வீட்டில் இருந்தேன், திருவிருந்துக்கு தான் சொந்தக்காரன் வந்தாங்க, திருவிருந்துக்கு தான் வந்தேன். இது நான் கேட்கிறேன், அவரு கேட்பார். அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். இப்ப நான் விசாரிச்சேன்ல, நீங்க கையை தூக்குனீங்களா? யோபு புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு 31:14 வாசிக்கிறார். விசாரிக்கிறாரா இல்லையா பார்ப்போம். யோபு 31:14 நல்ல கவனிங்க. எல்லாரும் எடுத்துங்க. யோபு 31:14 நான் விசாரித்ததை போல, நான் கேட்டதை போல அவர் கேட்பார். இல்ல 31 தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் என்னை விசாரிக்கும் போது
நான் என்ன உத்தரவு மறு உத்தரவு, ஞாயிற்றுக்கிழமை ஏன் நீ ஆலயத்துக்கு வரல அப்படி விசாரிச்சா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? யாரா பதில் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கையிலால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதில்லை. ஆண்டவர் இந்த கட்டிடத்திலே காணப்படுவது அல்ல, இந்த ஓடுல, இந்த கட்டிடத்தில, இந்த கல்லுல ஆண்டவர் இருக்கிறவர் அல்ல. அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நீங்கள் தான். உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த கடிதத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவதல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எங்க தேடுறோம்? யோசித்து பாருங்க. சபையை யோசித்து பாருங்க. ஆமென். இந்த புது உடன்படிக்கை ரத்தத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். இந்த உடன்படிக்கையை முறித்து போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆதாம் ஏவாள் முறித்து போட்டதே போல, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? அத ஒரு சீஷன் வெளியே போனார். அவர் யாரு? கெட்டு போனவர் யூதாஸ். பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்க பாருங்க. அது போல நீங்க இருக்கிறீங்களா? அது போல நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. எரேமியா புஸ்தகத்திலே அந்த வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 11:4. நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையை முறித்து போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த உடன்படிக்கையை விட்டு வெளியே போகிறவன் சபிக்கப்பட்டவன். இனி நீ எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அப்படின்னு ஒரு புள்ள சொல்லுது அப்படின்னா அந்த உடன்படிக்கை அங்கு 2ஆய் உடைகிறது. உடைகிற மாத்திரத்துல இனி என்ன செய்வான்? பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இதுவரைக்கும் இவன் சபைக்கு போய் கொண்டிருந்தாங்க, இதுவரைக்கும் இவங்க தேவனை தேடினாங்க, இதுவரைக்கும் உபவாசம் எடுத்தாங்க, ஆனா இப்போ ஆண்டவர் விட்டு பின் வாங்கிட்டாங்க. இனி இவங்களுக்கு உதவி செய்ய, பாதுகாப்பு கொடுக்க, யுத்தம் பண்ண இனி யாருமே கிடையாது, நான் இருக்க சொல்லி பிசாசம் வந்து நிற்பான். அலையாய் விருந்தாளி. அல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்திலே அந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக் கொள்ளும் பொழுது, எரேமியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கொள்வீர்களானால் அதிலே வாசிக்கும் பொழுது அங்கே மன்னிக்கணும் 16ஆம் அதிகாரம் எரேமியா 16:59 வாசிக்கலாம். 16:59 இல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 31:31 பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்கள் நல்ல கவனிக்கணும். நான் இல்ல, சரியா வாசிங்க. 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பழைய ஏற்பாடு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் யூதா குடும்பத்தோடும் என்ன செய்வேன்? உடன்படிக்கை செய்வேன். செஞ்சாரா இல்லையா? யோசித்து பார்க்கலாம். மொத்தம் 12 கோத்திரம் இருந்தது. அது 2ஆய் பிரிந்தது. ஒன்று 10 கோத்திரமாய், இன்னொன்று 2 கோத்திரமாய், ஒன்று யூதாவாய், இஸ்ரேலாய் பிரிந்து போனது. சாலமோன் காலத்திலே நடந்த சம்பவம் இது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 கோத்திரமும் 12 கோத்திரமும் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். விக்கிர ஆராதனைக்குள்ளாய் காணப்பட்டார்கள். வேசித்தனம் பாவம், விபச்சாரம் பாவம் செய்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்தார்கள். இருந்தாலும் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நாட்கள்? 70 வருஷம்
பாபிலோன் தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அடிமையா இருப்பார்கள். அதற்கு பிறகு இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நாட்கள் வரும், நாட்கள் வரும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நாட்களை வைத்திருக்கிறார், காலங்களை வைத்திருக்கிறார். வயது இறங்குதா ஏறுதா? யோசித்து பாருங்க. வயது ஏறுதா இறங்குதா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் எத்தனையோ கொள்ளை நோய்கள், கொரோனாவிலிருந்து பாதுகாத்து ஜீவனோட வைத்திருக்கிறாரே. எதற்காக தெரியுமா? நீ அவருடைய சித்தத்தை இன்னும் முழுமையாய் செய்து முடிப்பதற்காக தான். ஆமென் சொல்லுங்க. பேதுருவை போல நீ மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாறணும். பேதுருவை போல மீன் பிடிக்கிறவர்களாய், பணாசை உள்ளவர்களாய், இரவும் பகலும் அழிந்து போகிற காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பாயானால் தேவனுடைய ராஜ்யம் அது கிடையாது. வேதம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்றீங்க? அநேகர் சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. போதாதா? எதுக்கு ஒரு ஊழியர் செய்யணும்? எதற்கு நான் மற்றவங்களுக்காக செபிக்கணும்? நான் ஏன் ஒரு ஆத்மாவை மனம் திரும்பி அவருக்கு சத்தியத்தை சொல்லி ஒரு சபையில கொண்டு விடணும்? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்ல, நான் ஆலயத்துக்கு போறேன்ல, அது போதும். நான் எங்க போயிடுவேன்? பரலோகம் போயிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. வேலைக்கு போனா வந்த சாப்பிட்டா கொண்டா ஞாயிற்றுமா தலையை காட்டினா அதில் ஓடிடுறது. அவ்வளவுதான். ஒரு கிராம ஊழியம் கூப்பிட்டா வருது, சுவிசேஷம் கூப்பிட்டா வருது. யோசித்துப்பா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனம், இந்த புதிய உடன்படிக்கை காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் யூதா குடும்பத்தோடும் என்ன செய்வேன்? உடன்படிக்கை பண்ணுவேன், புது உடன்படிக்கை பண்ணுவேன். செய்தாரா இல்லையா? எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வருவோம். இந்த புது உடன்படிக்கை நிறைவேறுகிறது. எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியம் புரிந்து? எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினவர், ஒரு புது உடன்படிக்கை நான் உண்டு பண்ணுகிறேன் சொன்னவர், அந்த காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு காலத்தில் இன்னைக்கு யார் அந்த இஸ்ரவேல் குடும்பம்? யார் அந்த யூதா குடும்பம்? யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிறீங்க இஸ்ரவேல் குடும்பம்னா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறாங்க. அது உண்மைதான், இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் ஆண்டவரை கண்டுபிடித்து ஒன்று சேர்ந்து கொண்டு வருகிறார். அது இருக்கணும். இன்னைக்கு அந்த யூதா, அந்த இஸ்ரவேல் யார் என்று சொன்னால் நீயும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவிக்குரிய யூத குடும்பமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், யூத குலத்தை பிறந்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீயும் நானும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோமா? மாம்சத்தில் ஒரு இஸ்ரவேலரா இருந்தார்கள், ஆனால் நீயும் நானும் அப்படி இல்லை. மாம்சத்தில் இஸ்ரவேலா இருந்தவர்களுக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, ஆனால் உனக்கும் எனக்கு அந்த புது உடன்படிக்கை ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனங்கள், வேதத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். அந்த 10ஆம் வசனத்தை 9 வாசித்தீங்களா? எபிரேயர் 8:9 வாசித்தீங்களா? அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க தெரியல. அதுதான் நீங்க வசனத்தை நல்லா படிக்கணும். நாங்களாம் ஒரு வசனத்தை படிக்கும் போது இருதயம் உடையும். அது ஒரு விசுவாசத்தை அனல்மூட்டி எழுப்பும். இந்த இடத்துல இந்த வேதத்தை கவனிக்கிற நேரத்துல கொஞ்சம் செவிய சாய்ச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பிசாசானவன் ஏதன் தோட்டத்துக்குள்ள இருந்தவன் சபைக்குள்ள இருப்பானா இருக்க மாட்டானா? சொல்லுங்க வாய் திறந்து. ஏதன் தோட்டத்துக்குள்ள யார் இருந்தா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். ஆதாம் இருந்தான், அப்புறம் ஏவாள் இருந்தான், அப்புறம் யார் இருந்தா? பிசாசு. அவ்வளவுதானா? அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நடுவுல ஜீவ விருட்சத்தின் கனி இருந்து, ஆனால் அங்க யார் வந்தா? பிசாசு வந்தான். யோபுவை சோதிக்கும்படி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கே பிசாசு ஏறி வந்தான். ஆமென். டவுட்டா இருக்குடா?
யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேதத்துக்கு முடிக்க போறேன், நேரம் முடியுது. ஆறாம் வசனம், யோபு 1:6. நல்ல கவனிங்க. ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ புத்திரர் என்பது தேவதூதர். தேவதூதர் எங்க இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட இருப்பாங்க? ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்காங்க. அங்க யார் வருது? சாத்தானும் வந்து நின்றான். அப்ப ஏதேன் தோட்டத்துல வந்து நின்றவன், ஆதாமை கெடுத்தவன், ஏவாளை வஞ்சித்தவன், இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வர முடியுமா? முடியாது. பாஸ்டர் நீங்க எல்லா கதவும் சாத்திருங்க பாஸ்டர், எப்படி வராம பாருங்க. ஆமென். அவன் ஏன் வரான் தெரியுமா? சபைக்குள்ள ஏன் வரான்? சபை என்பது இந்த கட்டிடம் இல்ல, நீ நானும் தான் சபை. நீ நானும் யாரு? சபை. உனக்காக எனக்காக தான் அப்போஸ்தலர் 20:8 சொல்றாரு, அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்று எழுதி. எதுக்கு வரான்? பிசாசு சபையா இருக்கிற உன்கிட்ட எதுக்கு வரான்? அது கூட தெரியாதா எதுக்கு வரான்னு? நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு ஒரு கறி குழம்பு செஞ்சு கொடுப்ப, ஞாயிற்றுக்கு நல்லா மீன் வறுத்து சாப்பிட்டு போ. அதுக்காக வரான். எதுக்கு வரான்? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நீ எதுக்கு வரான்? அது சபை நடக்கும் போது அவன் ஏன் இங்க வரான்? 5ஆம் அதிகாரம். எதுக்கு வரான் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 14, 15. மார்க்கு சுவிசேஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துங்க. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14, 15. பிசாசு எதற்காக வருகிறான்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைல ஏன் வரான்? படிங்க. வசனத்தை கேட்ட உடனே, மேல் வசனம் படிங்க முதல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்? நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் எதுக்கு வரான் தெரியுமா? நீ ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க கூடாது, தேவனுடைய உபதேசத்தை நீ கேட்க கூடாது, அவருடைய வார்த்தையை நீ கேட்டு செவி கொடுத்தால் நீ நலமா இருக்கும், நீ பரலோகத்துல போய்டுவ. அது இருக்கவே கூடாது. நீ பாதாளத்துக்குரியவன், நீ நரகத்துக்குரியவன், நீ எனக்குரியவன். ஆமென் சொல்லுங்க. அது தடை பண்ணுவதற்காக வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்துடுறான். இதுவரைக்கும் நீ வசனத்தை கேட்டதே இல்லையே சகோதரியே, சகோதரி, இதுக்கு நீ வசனத்தை கேட்டதே கிடையாது. அவனுக்கு பெரிய ஆச்சரியம். நீ வசனத்தை கேட்டன்னு சொன்னா நீ என்ன ஆயிடு தெரியுமா? மனம் திரும்பிடுவ. உனக்குள்ள ஒளி என்கிற இயேசு வந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வந்து நிக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே வந்து நிக்கிறான். நின்னு என்ன பண்றான்? படிங்க தொடர்ந்து. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்திலே தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு, இந்த அடியை கொண்டு, இந்த மார்ட்டின் இஸ்ரேல் என்ற ஊழியக்காரனை கொண்டு, இந்த காலவேளை உங்களுக்கு ஆண்டவர் விதைக்கிற அந்த வசனத்தை என்ன பண்றான்? எடுத்து போடுகிறான். ஆமென் சொல்லுங்க. வசனம் உனக்குள்ள இருந்தா நல்ல கவனி. நீ யார் தெரியுமா? 30, 60, 100 பலன் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த வசனத்தை எடுத்துட்டானா என்ன பண்ணுவேன்? சில பேர் தான் சொல்லுவாங்க, நாளைக்கு போனாங்க, இன்னைக்கு போன செய்தி என்ன சிஸ்டர், நீங்க சபை இன்னைக்கு வரவே இல்லையே. அப்படிங்களா? என்ன? ஐயோ, இன்னைக்கு செய்தி கேட்டீங்க பாருங்க, அனல் பறந்தது, அக்கினி மூண்டது, அப்படியே பயங்கரமா இருக்கு. அவங்க கேட்பாங்க, என்ன தலைப்பு பேசுறாரு? ஐயோ, சொல்லவே முடியல. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா. எப்படியா நாபால சொல்லுவேன்? மோடி கேட்பாங்க, என்னதான் பேசினாரு? பயங்கரமா இருந்தது, ஃபயரா இருந்தது. இதேதான் சொல்லிருப்பாங்க வஞ்சி. அது என்ன தலைப்பு, அது என்னதான் பேசினாரு, ஒரு வசனம் கூட இருந்தது உங்களுக்கு. அவன் எடுத்து போடுகிறான். வசனத்தை எடுத்துட்டு உன்ன என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு போய் போவான். பூமி கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, வெறுமையா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. பார்த்தா வெறுமையா இருந்தது.
பூமி ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, முடிக்கிறேன், ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது? பூமி எப்படி இருந்தது? 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையும். நல்ல கவனம். பூமி எப்படி இருந்தது? ஆனா அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை பண்படுத்தினார். அந்த பூமி யார் தெரியுமா? நீயும் நானும் தான். மண். அந்த பூமி நீரான் தான். அது ஒழுங்கின்மையா இருக்கக்கூடாது, அது பெருமையா இருக்கக்கூடாது. தேவனுக்கு அது சித்தம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியவனாய் இருக்கிறார். நீயும் நானும் அவர் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். அன்பான தேவச்சனே, நீ ஆண்டவர் உன்னோட பேசி. அல்லேலூயா. இந்த திருவிருந்து பந்தியை நீங்க எடுக்கிறது மாத்திரம் பாவத்துக்கு இடம் கொடுங்க. விபச்சார பாவத்தை கண்டா ஒதுக்கு, வேசித்தன பாவத்தை கண்டா ஒதுக்கு. போய் நாவு தேவையில்லை. பொறாமப்படாத, பெருமைப்படாத, களவு வேண்டாம். வாங்கின பணத்தை சரியாய் கொடு, உண்மையாகிரு. அப்பதான் நீ ஓடுற ஓட்டம் பிரயோஜனம் உள்ள ஓட்டமா இருக்கு. நீ ஓடுற ஓட்டத்தை ஆண்டவர் கண்டு மகிழ்வா. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஓட்டத்தை கண்டு உனக்கு பரலோகத்தை கொடுப்பார். வீணாய் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்யற ஆத்துமா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ எனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை அறிக்கை செய்ய பண்ண, நீ அறிக்கை செய்ய. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த திருவிருந்து பந்தியை சரியா எடுக்கிறது. 3 பந்தி எடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் போயிடுச்சு. 3 பந்தி எடுத்துருக்காங்க. கேட்டா குழந்தை அழுகுது, குழந்தை தூங்கல, காலையில தண்ணி வரல, ஃபர்ஸ்ட் கரண்டே இல்லை, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு காரணம். ஒரு குடும்பம் போன வாரத்துல எந்த ஊருங்க அது? மாமுண்டு, செங்கல்பட்டு. போன வாரம் ஒரு குடும்பம் நைட்டு 9 மணிக்கு ஒரு டெத்து அவங்க குடும்பத்துல. அவங்க இருக்கிறது இங்க இருக்கிறாங்க, பேசார்கள். இங்க இருந்து செங்கல்பட்டு போனோம். மணி 9 மணிக்கு புறப்படுறாங்க. எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருப்பாங்க? ஒரு 12 மணி சேர்ந்தவங்க காலையில 6 மணி நிற்கிறாங்க. கரணத்தை கத்த மயம் பண்ணிடுவாங்க. அந்த சாவுக்கு 12 மணிக்கு இருக்கிறாங்க. எத்தனை நேரத்துல அந்த சாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நாளைக்கு 6 மணிக்கு போகணும்னு சொல்லி உடனே அடுத்த பஸ் எப்படி பிடிச்சாங்களோ, எங்க இருந்து பிடிச்சாங்களோ, காலையில வந்து 8-8:30 மணி சபையில் இருக்கிறாங்க. கரணத்தை கத்த மயம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் நீ நான் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த சங்கத்துக்கு திருவிருந்து எடுக்கலையே, அவங்களாம் எடுக்கிறாங்களா? எதையோ பேர் எடுக்காம வேலைக்கு போறாங்க. நான் 1 மாதம் விட்டா என்ன ஆகுது? இது நான் சொல்ல, இதுக்கு பதில் இதை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. யாராவது உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி 1 மாதம் திருவிருந்து விட்டாங்க அப்படின்னா இந்த வசனத்தை நீ எடுத்து கொடுத்துரு. இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு மாத்திரம் பாரு. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசி. எல்லாரும் எடுத்துங்க, முடிக்கிறேன், நான் முடிக்க போறேன். யோவான் 6:53. அதற்கு இயேசு, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால். நல்லபடி ஒரு கேள்விக்குறி. அவருடைய மாம்சம் எது, ரத்தம் எது? யாராவது சொல்லுங்க. அவருடைய மாம்சம் என்பது சரீரம். ஆமென் சொல்லுங்க. ஆமா. அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் ரத்தத்தை நீ மிஸ் பண்ணுவேன்னு சொன்னா, நீ 1 மாதம் எடுக்கல அப்படின்னா மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர். அதுக்குதான் சில பேர் உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துருவாங்க. வீட்டுல கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வசனம் தான், புசியாமல் இருந்தால் என்ன நடக்கும் படிங்க. புசியாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. நீ புசியாம இருக்கவே கூடாது. பிள்ளைங்களை போய் பாருங்க, வருஷத்துக்கு 1 முறை வரும் எக்ஸாம் அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு ஒரு லீவ் எடு, ஜுரம் அடிக்குது பரவாயில்ல விட்டுடு, விட்டம் தானே போய். அது போல இந்த திருவிருந்து பந்திக்கு உனக்கு பகிர்ந்து
அன்னைக்கு பார்த்து நீ வேற இடத்துல நிற்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. எல்லாம் ஒரு விஷயம், கண்களை மூடலாமா? எல்லாம் முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. நான் முடியாதுன்னு சொன்னவங்க எழுப்பி நில்லுங்க. நீங்க இப்போ ஒப்பு கொடுக்க போறீங்க. திருமண நேரத்துக்கு வந்துருக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுங்க பாருங்க. நாளை அந்த சேர் நம்ம எடுத்துருக்கோம். அந்த சேர்லாம் எடுத்துட்டு பின்னாடி போட்டுக்கிற மாதிரி பின்னாடி தேவனுக்கு எல்லாம் ஒன்று நிற்கணும், இல்லைன்னா முழங்கால் போடணும். நம்ம ஒப்பு கொடுக்க போறீங்க. கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பு தேவன் உங்களுக்கு தருகிறார். திருவிருந்து மாத்திரம் அன்னைக்கு 11 மணிக்கிட்ட முடியும். திருவிருந்து இல்லாத நேரத்துல 10:30 மணிக்கு நம்ம முடிப்போம் ஆராதனை. ஆமென். எல்லாம் ஒரு சுத்தி